வாய் புற்றுநோய், கழுத்து, தொண்டையில் இருக்கிற புற்றுநோய் பற்றி இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எதனால் வருது, அதுக்கு என்ன தீர்வு, என்ன பண்ண போகிறோம், அதை ஃபுல்லாக குணப்படுத்த வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ராம்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர், ஸ்ரீகுமரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஒட்டஞ்சத்திரம். புகையிலை எந்த பரிமாணத்தில் இருந்தாலுமே அது நம்மளோட மனிதர்களுக்கு தீங்கு தான். அது ஒன்று புகையிலையாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், அல்லது சிகரெட்டில் பட் இப்போ டோசேஜ் கம்மியாக வந்திருக்கு. அது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். அது நம்ம வெளியே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அந்த சிகரெட் கொடுத்தோம்னா அந்த நிக்கோட்டினோட கண்டென்ட் குறைஞ்சிருக்கும். பட் புகை பழக்கத்துலேருந்து மீண்டு வரவங்களுக்கு அது உதவி. அதுவும் ஒரு வகையான ரீசன் சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, சின்ன புண்ணு மாதிரி இருக்கும், நம்மளுக்கே தெரியாமல். சின்ன புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகி நாளடைவில் பெருசாகி உங்களால் சாப்பிட முடியாத அளவுக்கு பெருசாயிரும். இது வாய் பகுதி இல்லாமல் கீழே அடித்தொண்டை வரைக்குமே பரவ வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அடித்தொண்டையிலேருந்து கீழே நுரையீரல் வரைக்குமே பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது சப்போஸ் கேட்கலாம், இப்போ புகைப்பிடிக்காதவங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்டால், அடுத்த கட்டத்தில் அடுத்த ஸ்டெப்பில் இருக்க யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த புகையை சுவாசிக்கிறவங்களுக்கு அதிகமாக வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம புகை பிடிச்சாலும் அதுக்கு எதிரில் இருக்கிறவங்களுக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள் 20-30% கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா மரபணு மாற்றம் தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேன்சர்ஸ் எதனால் வருதுன்னா, டிஎன்ஏ டேமேஜ் இல்லாட்டி டிஎன்ஏ மாறுதல்னால வருது. இப்போ லாஸ்ட் வீக்கில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, என்னோடய கணவருக்கு சிஎம்எல் இருந்துச்சு, ஸோ அது எதனால், எப்படி வைத்திய முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த சிஎம்எல் மோஸ்ட்லி ஓல்டேஜ் தான் வரும். ரெண்டாவது ஆண்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் அதிகம். மூணாவது ரேடியேஷன் எக்ஸ்போசர். இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் நீங்கள் கதிர்வீச்சோ இல்லை வேறு எதுக்கோ நீங்கள் ரேடியேஷன் எடுத்திருந்தீங்கன்னா அப்போ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மூணுமே இல்லைனாலுமே நான் சொன்ன அந்த டிஎன்ஏ டேமேஜ், டிஎன்ஏ டிரான்ஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா மியூட்டேஷன், மரபணு மாற்றங்கள் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற வரைமுறை எதுவுமே இல்லைங்க. அது நடந்தால் நாம் அதுக்கு நம்ம ஒரு இரையாகி நாம் ஒரு அன்லக்கி ஃபெல்லோ அப்படின்னு சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மெடிக்கல் டைமில். இப்போது இதுக்கு என்ன வழி அப்படின்னா, புகையிலை, அது நிக்கோட்டின் கண்டென்ட் சொல்லுவாங்க. அது எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதெல்லாம் நம்ம மோஸ்ட்லிலாம் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் தொடவே கூடாது. இப்போது யாருக்கு மோஸ்ட்லி ஒரு இந்த வயதானவர்கள், அது ஒரு 60-70%, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பாட்டியெல்லாம் புகையிலை போட்டுட்டு அந்த புகையிலையை மடித்து ஒரு இடத்துல உள்ளே வச்சுருவாங்க. ஸோ அது வைக்கும் போது என்னென்னா, நம்மளோட அந்த உள்ளே இருக்கிற மென்மையான இது ஒரு சில அளவுக்கு தான் தாங்க முடியும். அப்படி தாங்க முடியாமல் அந்த இடத்துல இன்னும் புண்ணு ஆக 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 அதில் நிறையா மியூட்டேஷன், டிஎன்ஏ டேமேஜ் ஆகி அது கேன்சராக உருமாறும். ஸோ அந்த மாதிரி கேன்சர்னால் ஒரே இதில் வராது. அது கிட்டத்தட்ட 6 மாதம் எடுக்கலாம், 1 வருஷம் எடுக்கலாம், 2-3 வருஷம் கூட எடுக்கலாம், கிட்டத்தட்ட 30 வருஷம் கூட எடுக்கலாம் இந்த வாயில் வர கேன்சர்லாம். ஸோ அது கண்டிப்பாக நம்மளால் தவிர்க்க முடியும். நான் சொன்ன அந்த நிக்கோட்டின், சிகரெட் இதெல்லாம் நீங்கள் தவிர்த்திங்கனாவே கண்டிப்பாக வாய் புற்றுநோய், கழுத்து புற்றுநோயிலேருந்து நாம் தப்பிக்கலாம். இப்போ எனக்கு வெள்ளை கலராக வந்துருச்சு, நான் இப்போ சிகரெட் பிடிச்சேன், ப்ளஸ் புகையில போட்டேன், ஹான்ஸ் போட்டேன், குட்கா போட்டேன், இப்போ 2 சைடுமே எனக்கு வாய் வலிக்குது, திறக்கிறப்ப வலி இருக்குது, ப்ளஸ் அங்கங்கே வெள்ளையாக பேட்ச் மாதிரி இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இது கேன்சராக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற மருத்துவரையோ, குறிப்பாக புற்றுநோய் பற்றி தெரிஞ்சிருந்த மருத்துவர்கள் இன்னும் உபயோகமாக இருக்கும், அவங்கக்கிட்ட போய் கண்டிப்பாக காமிக்கணும். அவங்க பார்த்துட்டு இதுக்கு கேன்சரா இல்லை கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜா, இது கேன்சராக உருமாறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கண்டிப்பாக பார்த்து சொல்லுவாங்க. வந்திருந்தது அப்படின்னா நீங்கள் அதை கண்டிப்பாக நீங்கள் அந்த புகையில நிறுத்திட்டு நல்ல மவுத் ஹைஜின் சொல்லுவாங்க. அதாவது வாய் நல்ல பராமரிப்பாக வச்சுக்கணும். ஒரு டென்டிஸ்ட்டை காமிச்சு உங்கள் பல் ஏதாவது சொத்த பல் இருக்கா அதை க்ளீன் பண்ணிக்கணும். கூர்மையான பற்கள் கூட உங்களுக்கு ஒரு அறுத்திக்கிட்டே இருக்கும். அந்த கூர்மையான பல் நாக்கில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது கூட அது நாளளவில் புண்ணு கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜை மாதிரி கேன்சராக மாறத்துக்கும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு சிலர் கேட்பாங்க, பெண்கள் நாங்கள் எதுவும் சிகரெட்டு, மது பழக்கம் எதுவுமே இல்லை, எங்களுக்கு நாக்கில் கட்டி வந்திருக்கு, அது எதனால் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் கேட்டாங்க முன்னாடி. ஸோ அதான் சொன்னேன், இதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாதுங்க. டிஎன்ஏ டிரான்ஸ்லொகேஷன், டிஎன்ஏ டேமேஜ், மியூட்டேஷனால் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு இதுதான் ரீசனாக நம்மளால் கொடுக்க முடியும். தலை, தொண்டை புற்றுநோய்க்கு மேக்ஸிமம் இதுதான் பண்ண முடியும். இதுக்கு வைத்திய முறை எப்படின்னா, மோஸ்ட்லி சின்னதாக இருந்துச்சுன்னா கதிர்வீச்சே போதும். கொஞ்சம் பெரிதளவில் இருந்துச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணி அதுக்கு தகுந்த தோல் மாற்றிட்டு தேவைப்பட்ட ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கதிர்வீச்சு வைக்கிற மாதிரி வரும்.